எப்போவெல்லாம் என் வீட்டில் புளி சாதம் செய்வேனோ, அப்போ இந்த துவையல தான் நான் புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா செய்வேன். அந்த துவையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ நான் ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 5லிருந்து 6 வரமிளகாய், இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூட ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துக்கிறேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா, இப்போ இந்த வதக்கும் போதே இது கூட ஒரு 3லிருந்து 4 பல்லு பூண்டும் இதோட ஆட் பண்ணி வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 80% கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு தாளிப்பே தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்செடுத்த இந்த துவையலை நல்ல புளி சாதத்து கூட இந்த துவையலையும் வச்சோ அப்பளமோ அல்லது உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த துவையல் நான் புளி சாதம் செய்யும்போது இதை மெயினாக சைட் டிஷ்க்கு செய்வேன். நீங்கள் இந்த துவையல் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, நல்ல சூடான சாதத்தில் கொதிக்க கொதிக்க ரசம் ஊற்றி இந்த துவையலை மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த துவையல் பழைய சாதம், கஞ்சி சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம், இதுக்கெல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.